தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மே 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல். குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோரையும் மரியாதை நிமித்தமாக சந்திக்க திட்டம். தேர்தல் தோல்வி தொடர்பான கள ஆய்வுக் குழுவினர் யாரையும் காப்பாற்றவும் முயற்சி செய்ய வேண்டாம், யாரையும் பழிவாங்க எண்ணக்கூடாது. தலைவரான என் மேலேயே குறை சொன்னாலும் பரவாயில்லை, அதை அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. சென்னை நீலாங்கரை முகாம் இல்லத்தில் முதலமைச்சர் விஜயுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சந்திப்பு. தமிழகத்தை மேம்படுத்தும் வகையிலான கனவுகளை முதலமைச்சர் தன்னுடன் பகிர்ந்து கொண்டதாக பெருமிதம். பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் தமிழ் திரைப்படத்துறைக்கு தமிழக அரசின் ஆதரவு தேவை. முதலமைச்சருடனான சந்திப்பின் போது 6 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன். அந்தமான் கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதாக இந்திய வானிலை மையம் தகவல். நடப்பாண்டில் மே 26ஆம் தேதி தொடங்கவிருந்த நிலையில் முன்கூட்டியே தொடங்கியது. தென்மேற்கு பருவமழை மே 26ஆம் தேதி கேரளாவில் தொடங்கும் என வானிலை மையம் கணிப்பு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு 5 நாட்களுக்கு முன்னதாக துவங்க சாதகமான சூழல் நிலவுவதாக தகவல். ஒரு மனிதரை காப்பாற்ற என்னையை தியாகம் செய்தேன், ஆனால் பொய் சொல்பவர்களுக்கும் ஏமாற்றுபவர்களுக்குமே இங்கு இடம் உள்ளதாக ரவிமோகனின் தோழி கெனிஷா சமூக வலைதளம் மூலம் தகவல். பெண்ணியம் வென்றது, மகிழ்ச்சி தோற்றது என பதிவிட்டு சமூக வலைதளத்தை விட்டே விலகுவதாகவும் சென்னையை விட்டே வெளியேறுவதாகவும் வீடியோவில் தகவல். மனைவி ஆர்த்தியுடனான விவாகரத்து வழக்கு முடியும் வரை படத்தில் நடிக்க மாட்டேன் என நடிகர் ரவிமோகன் ஆவேசம். என் குடும்பத்தினரை பற்றி அவதூறாக பேசினாலோ சீண்டினாலோ சும்மா இருக்க மாட்டேன் எனவும் காட்டம். என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியல. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என்னை சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இங்கே தான் இருப்பேன். வாங்க சீண்டி பாருங்கள். இனிமேல் சாது கிடையாது நான். அதனால் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். எனது பெயரில் ஒரு வங்கி கணக்கு கூட இல்லை. சம்பாதித்த பணத்தை கூட என்னால் சுதந்திரமாக செலவு செய்ய விடவில்லை என நடிகர் ரவிமோகன் ஆதங்கம். நான் உயிருடன் இருக்கக்கூடாது என சிலர் நினைப்பதாகவும் பகிரங்க குற்றச்சாட்டு. எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது என் பேரில், தெரியுமா உங்களுக்கு? ஒரே அக்கௌண்ட் தான் எனக்கு இருந்துச்சு, ஜாயிண்ட் அக்கௌண்ட், எக்ஸ் ஃபேமிலியோட. எங்கே சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனால என்ன ஏன் இவ்வளோ, நான் தானே சம்பாதிக்கணும். ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு எனக்கு ரொம்ப அந்த வீட்டில் ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம் நடக்குது. அதனால தான் நான் வாங்கி போட்டேன். அசிங்கமா ஏன் என் நேச்சர் அப்படி. தமிழ் சினிமாவில் உள்ள 3 எழுத்து இட்லி நடிகையால் தன் குடும்பமே நாசமாகிவிட்டதாக ரவிமோகன் ஆவேசம். ஆர்த்திக்கு ஆதரவாக நடிகை குஷ்பு இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட நிலையில் ரவிமோகன் மறைமுக குற்றச்சாட்டு. 3 லெட்டர் நடிகை இருக்காங்க. நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸு. அவங்க பேரை சொன்னால் அவங்களும் என் பேரை தெரியாமல் என்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்களாம். இட்லி நடிகை அதையும் சொல்லிட்டேன் நான். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ் வந்து என் குடும்பத்தை கெடுக்க வந்த இவாவை அசிங்கமான வார்த்தையில் சொன்னாங்க. நாசமாக போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் ஃபெமினிஸ்ட், நான் இப்படி ஆகிடுவேன். என்ன ட்ராமா இதெல்லாம்? உனக்கெல்லாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பற்றி பேசுறதுக்கு?
ஆர்த்திக்கும் எனக்கும் நடந்தது வெறும் பிளாக்மெயில் திருமணம்தான் என நடிகர் ரவிமோகன் ஆவேசம். கையை அறுத்துக் கொண்டு மிரட்டியே திருமணம் செய்து கொண்டதாகவும் கண்ணீருடன் பேட்டி. நடந்திருக்கு எனக்கு டே 1ல இருந்து அவங்கள கை அறுத்துக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க நான் ஃபோட்டோஸை. இன்னைக்கு என்னையும் பண்ண வச்சிட்டாங்க. அதுதான் நடக்கும். முன்னாள் மனைவி கொடுத்த தொடர் தொல்லையால் தற்கொலை செய்வது வரை சென்று விட்டேன் என நடிகர் ரவிமோகன் அதிர்ச்சி தகவல். அவ்வளவு எளிதில் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள மாட்டேன், ஒரு சிலரை முடித்துவிட்டுத்தான் நான் முடித்துக் கொள்வேன் என்றும் விபரீத பேச்சு. ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். என் குழந்தைங்களை என்னை பார்க்க விடல. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். தான் இந்த கை பார்த்துக்கோங்க. நார்மலாக இதுதான் நடக்கும். அதான் உங்களுக்கு வேணும். I gave into everything. தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கத்தை ஒருபோதும் எழுப்ப வேண்டாம் என ரவிமோகனின் முன்னாள் மனைவி ஆர்த்தி இன்ஸ்டாவில் பதிவு. இல்லற பிரச்சினை குறித்து நடிகர் ரவிமோகன் ஆவேசமாக பேட்டி அளித்த நிலையில், என் குழந்தைகளை காக்க எந்த எல்லைக்கும் செல்வேன், உண்மை எப்போதும் வெல்லும் என்றும் பதிவு. தான் சொன்னதை சரி என நினைத்ததற்கு நன்றி என நடிகை குஷ்பு எக்ஸ் தளத்தில் பதிவு. தன்னை நிரூபிப்பதில் சிலர் பிடிவாதமாக உள்ளனர் எனவும் கருத்து. விழுப்புரத்தில் அதிமுக அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு. எஸ்பி ரவீந்திரகுப்தா தலைமையில் 250க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போதும் அதிமுகவினர் கொந்தளிப்பு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக அமைச்சர் செங்கோட்டையனின் வீட்டின் அருகே குப்பை தொட்டியில் போடப்பட்ட அதிமுக உறுப்பினர் அட்டைகள். செங்கோட்டையன் வீட்டின் அருகே சம்பவம் நடந்துள்ளதால் அதிமுகவினரிடையே பரபரப்பு. முதலமைச்சர் நிதி ஆதாரங்களை சரி செய்த பின்புதான் தாவேக தேர்தல் அறிக்கையின்படி மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்க முடியும். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகுதான் சொல்ல முடியும். இதுவெல்லாம் ஒரே நாளில் மட்டும் சரி செய்ய முடியாது என்றும் அமைச்சர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டி. நிதி ஒதுக்கீடுகள் எல்லாமே பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் பண்ண முடியும். அதுக்கான பட்ஜெட் வர்றதுக்குள்ள முதல்ல அதுக்கான தேவைகளை நிதி ஆதாரங்களை சரி செய்து பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜிஓல பாஸ் பண்ண முடியாது. போதைப் பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க முதலமைச்சர் விஜய் தீவிர நடவடிக்கை. சட்டம் ஒழுங்கு குறித்தும் ஒவ்வொரு துறை ரீதியாகவும் நாள்தோறும் முதலமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேட்டி. இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியாக போயிட்டு இருக்கு. எந்தெந்த இடத்துல என்ன முதல்வர் டெய்லி ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையையும் முதல்வர் தலைமைச் செயலகத்திலிருந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல பெரிய அளவிலான மாற்றங்கள் நீங்க பாப்பீங்க. நன்றி. ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோலுக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி லிட்டருக்கு 3 ரூபாய் அதிகரிப்பு. டீசலுக்கான கூடுதல் கலால் வரி லிட்டருக்கு 16 ரூபாய் 50 காசுகள் உயர்த்தப்படுவதாகவும் மத்திய நிதி அமைச்சகம் அறிவிப்பு. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் மத்திய அரசுக்கு தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். உரலுக்கு ஒரு புறம் இடி, மத்தளத்திற்கு 2 பக்கமும் இடி என்பதை போல அடுத்தடுத்த அறிவிப்பால் மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டதாக கருத்து. தங்கள் தொகுதி வேட்பாளர்கள் யார் என்றே தெரியாமல் தாவேகாவுக்கு மக்கள் வாக்களித்திருப்பது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது இல்லை என காங்கிரஸ் கட்சியின் MP கார்த்தி சிதம்பரம் கருத்து. குறிப்பிட்ட வாக்குகளைத்தான் பெறுவார் என முதலமைச்சர் விஜயை குறைத்து மதிப்பிட்டு விட்டோம், ஆனால் இன்றைக்கு வெற்றி பெற்று விட்டார் என்றும் பேச்சு. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்திற்கு வாக்களித்திருக்காங்க. ஒரு மாற்றத்திற்கு வாக்களிக்கும் பொழுது அந்த மாற்றத்திற்கு தலைமை தாங்க வேண்டியது விஜய் என்பது தெளிவாக வாக்களித்திருக்கிறார். அவருடைய அரசியல் கணிப்பு கரெக்டு தான். அவரை நம்ம எல்லாம் கொஞ்சம் குறைச்சி மதிப்பீடு பண்ணிட்டோம். நம்மளும் எங்களையும் நானும் சேர்த்து தான். நானும் அவர் ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் பெறுவாருன்னு தான் நினச்சேன். அதை தாண்டி அவர் வாக்குகள் வாங்கி சீட்டாகவும் மாறி இருக்கு. அவர் தேர்தலில் முதல்ல சொல்லும் போது இது தேர்தல் தாவேகாவுக்கும் டிஎம்கேக்கும் சொல்லும் போது அதை பல பேர் ஏற்றுக்கொள்ள, ஆனால் அதுதான் நிலையாக இப்போ நிற்கிது.
ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதால் இபிஎஸ் அதிமுக தொண்டர்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கார்த்தி சிதம்பரம் விமர்சனம். அதிமுகவை சேர்த்துக் கொள்ளாமலேயே தாவேகால் 5 ஆண்டுகால அரசை நடத்த முடியும் என்றும் பேச்சு. அடிமட்ட தீவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் கூட இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று தங்கள் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவாரான்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனசாட்சிப்படி கேட்டிங்கன்னா அவங்க முடியாது. அதில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால் இன்னைக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. அது வெளிப்படையாக தெரிகிறது. அதனால் பல பேர் தேர்தலுக்கு முன்னாடியே வெளியேறிட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு அப்புறம் வெற்றி பெற்றவர்களே பிளவெல்லாம் ஏற்படுது. அதனால் அந்த கட்சியுடைய ஒரு ஸ்திரத்தன்மை கொஞ்சம் பாதிக்கப்படும் தான் நான் நினைக்கிறேன். சென்னை தலைமை செயலகத்தில் தாவேக அமைச்சர் ராஜ்மோகனுடன் இலங்கையின் யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் சந்திப்பு. இலங்கை தமிழர்கள் பிரச்சினை குறித்து ஆழமாக ஆலோசிக்குமாறு முதலமைச்சர் விஜயை வலியுறுத்தியதாக பேட்டி. ஆழமாக நேசிக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுடைய ஜனநாயகன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்களுடைய தமிழீழ போராட்ட விடயம் தொடர்பாகவும் தமிழீழ மக்கள் தொடர்பாகவும் ஆழமாக சிந்தித்து ஆறுதலாக அவருடைய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு வேண்டுகோள் தான். அண்ணா விஜய் அவர்களை ஆழமாக எங்களுடைய பிரச்சனைகளை அணுக சொல்ல கேட்டிருக்கிறேன். எனக்கு வினாத்தாள் கசிந்ததன் எதிரொலியாக 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மத்திய அரசை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம். சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்பு. பள்ளி, கல்லூரிகள், விடுதிகள், போக்குவரத்து மையங்களில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு. கள்ளச்சாராயம், சட்டவிரோத மது விற்பனை நடந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் வலியுறுத்தல். சார் பதிவாளர் அலுவலகங்களில் பொதுமக்களை நிற்க வைத்து பேசக்கூடாது, நாற்காலியில் அமர வைத்துதான் பேச வேண்டுமென பதிவுத்துறை சுற்றறிக்கை. இனிவரும் காலங்களில் அரசு அலுவலகங்களில் போதுமான நாற்காலிகள் உள்ளனவா என்பதை சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கோயில் பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு 58 விழுக்காட்டிலிருந்து 60% உயர்த்தி உத்தரவிட்ட இந்து சமய அறநிலையத்துறை.